கோயில் கட்டி வச்சாங்க. அந்த கலசங்கள் அந்த காஸ்மிக் எனர்ஜியை உறிஞ்சி கோயிலினுடைய பிரகாரத்தில் இருக்கக்கூடிய காற்றுல ஃபுல் பண்ணிடுவோம். கோயிலுக்குள்ள கஷ்டத்தோடு போகிறீங்க, போனே சாமி கும்பிடணும், சுத்தி கும்பிடணும், அபிஷேகம் பார்க்கணும், தீபாவளி பார்க்கணும், எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காராமல் வரக்கூடாது, எல்லாமே வர்றீங்கள, அதுக்கு என்ன காரணம்? உள்ளுக்குள்ளே போயிட்டு வெளியே வர வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் ஆகுதா? மலை மேலே கோயில் இருந்தால் 4 மணி நேரம் ஆகும், கீழே இருக்கிற கோயிலுக்கு 1 மணி நேரமாக ஆயிரும். உள்ளுக்குள்ளே போயிட்டு எப்படி வந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பெருசாக கட்டி வச்சுருப்பாங்க. அந்த 1 மணி நேரத்தில் உள்ளுக்குள்ளே போய் மூச்சு விடுறீங்கள, அந்த ப்ரீத்திங், அதில் என்ன இருக்குது? வெளியில் இருக்கிற காற்றுல அந்த காஸ்மிக் எனர்ஜி கிடையாது. கோவில் இருக்கக்கூடிய காற்றுலையும் சர்ச்சில் இருக்கிற காற்றுலையும் மசூதியில் இருக்கக்கூடிய காற்றுலையும் அந்த காஸ்மிக் எனர்ஜி லோடாக இருக்குது. உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் சுவாசத்தில் உள்ளுக்குள்ளே போனதையும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வரக்கூடிய மூச்சில் அது உள்ளுக்குள்ளே போய் உங்களுடைய உடம்புல இருக்கிற அந்த 6 லட்சம் கோடி மக்களுக்கும் உங்கள் ஓனரு ரொம்ப கொடுமைக்காரன், சாப்பாடு கொடுக்க மாட்டான், டைமுக்கு உங்களுக்கு ரெஸ்ட்டும் கொடுக்க மாட்டான், காற்றுல இருக்கிற ஆக்சிஜனையும் உங்களுக்கு தரமாட்டான், அவன் வந்து எம்டியாக லோடு பண்ணிகிட்டு இருக்கான், உங்களை கவனிக்க மாட்டான், நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு இந்த 9 பிளானட்ஸும் இந்த கோவில் இருக்கிற சக்தியும் உள்ளுக்குள்ளே போய் ப்ரீத் பண்ண உடனே உங்கள் செல்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், ஒவ்வொரு செல்ஸில் இருக்கக்கூடிய மூளை செல்லிலேருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்ஸை சார்ஜ் பண்ணி விட்டுருவோம். ஃபோனை சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு 1 hour வந்து நீங்கள் கோயிலுக்குள்ள இருக்கும்போது சார்ஜ் ஆகிடுது. வெளியே வரும்போது என்ன பிரச்சனையாக போனாலும் வெளியே ஒரு தெம்போடு வரீங்கல்ல, அந்த தெம்பு எங்கேருந்து கிடைக்குது? அந்த செல்ஸ் அந்த காஸ்மிக் எனர்ஜிங்கிற ஒரு பாசிட்டிவ் கரண்ட்னால சார்ஜ் பண்ணப்படுது, மூளை செல்களும் சார்ஜ் பண்ணப்படுது, வெளியே வரும்போது அந்த தெம்பு வருது. 1 மாதத்துக்கு எல்லா பிரச்சனையும் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தைரியம், வீரியம், பராக்கிரமம் எல்லாமே அந்த டைமில் வருது. இதுதான் கோவிலில் நடக்கிறது. நீங்கள் போய் சுவாசத்தில் அந்த காற்றுல இருக்கக்கூடிய சாமி, இந்த கரண்ட்டு தான் சாமி, அந்த கரண்ட்டை உள்ளுக்குள்ள லோடு பண்ணிட்டு வரீங்க, உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்குது. கல் அங்கே வச்சுருக்காங்க, எதுக்குன்னா நீங்கள் அங்கே இருக்கணுன்றக்காக. சாமிக்கு கீழே வந்து ஒரு பெரிய காப்பர் பிளேட் இருக்கும், கலசத்துலேருந்து ஒரு காப்பர் ராடு உள்ளுக்குள்ளே வரும். அந்த பிளேட்டுக்கும் அந்த ராடுக்கும் இந்த டிஃப்ரென்ஸில் அந்த காஸ்மிக் எனர்ஜி உள்ளுக்குள்ளே அப்படியே அந்த வேவ்ஸ் இறங்குது. அது எல்லாமே ஒரு ஆண்டனா, அந்த காஸ்மிக் எனர்ஜி உறிஞ்சக்கூடிய ஒரு ஆண்டனா. அதன் மூலியமாக அந்த கோயிலுடைய பிரகாரத்தில் காற்றுல ஃபுல்லாயிரும். கோவில் பக்கத்தில் வீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? கோயில் பக்கத்தில் வீடு இருந்தால் சரி வராதுன்னு சொல்லுவாங்க, வாஸ்து. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, வீடு இருக்கக்கூடாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கோவில் சுற்றிலையும் கோவிலுக்குள்ள இந்த காஸ்மிக் எனர்ஜி கரண்ட் அதிகமாக லோடாக இருக்கும். நீங்கள் போனீங்கனாலுமே ஒரு கோயில் போனீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே உங்களால் இருக்க முடியுமா? என்னமோ தெரியல, வந்தோம் போகும்போது உள்ளுக்குள்ள ஆசையாக வரும், ஒரு 1 மணி நேரத்தில் போகலான்னு மனசு சொல்லும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஃபோன் சார்ஜ் ஆகிடுதுல, ப்ளக் அவுட், சார்ஜஸ் ஃபுல் அப்படின்னு வருதில்ல, அந்த மாதிரி உங்கள் உடம்புல இருக்க செல்கள் பூரா சார்ஜ் பண்ணப்பட்டுட்டா வெளியே போதுன்னு துரத்திடும். அதனால தான் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. எங்கேயாவது போய் ஒரு நாள் பூரா 2 நாளைக்கு கோயில் இருக்குன்னு பார்க்கலாம் முடியாது. அந்த மாதிரி கோவில் சுற்றிலையும் அந்த கரண்ட்டு கோவிலுக்கு கொஞ்சம் வெளியே வரைக்கும் இருக்கக்கூடிய காற்றுல அப்படியே ஃபுல்லாக லோட் ஆகும். அங்கே ஏதாவது அந்த காலத்தில் ரொம்ப பெரிய வீடுகளே இல்லாமல் பெரிய மைதானத்தில் கட்டி வச்சுருந்தாங்க கோயிலை. அந்த காற்றுல இந்த கரண்ட் அதிகமாக பரவி இருக்கும். அங்கே போய் 24 hours இந்த காற்றை உறிஞ்சிட்டு இருந்தாங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ ஃபோன் சார்ஜ் போகிறதுக்கு ஒவ்வொரு சார்ஜர் இருக்கு இல்லையா, அந்த சார்ஜரில் போட்டு ஃபோனில் போட்டிங்கன்னா சார்ஜ் ஆகும். நேராக அப்படியே லைனில் விட்டிங்கன்னா வெடிச்சிருமில்ல கரண்ட்டு. அந்த மாதிரி உங்கள் மூளை செல்கள் தேவையான அளவுக்கு எந்த கரண்ட் வேணுமோ அவ்வளோதான் எடுத்துக்கும். அதுக்கு மேலே இந்த கோயில் பக்கத்தில் வீடு இருந்துச்சுன்னா அங்கே குடியிருந்தாங்கன்னா இந்த காற்றை சுவாசித்து அவங்களுக்கு அந்த கரண்ட்டு மூளை செல்களை எரிச்சிரும், சித்த பெருமை பிடிச்சிரும். அங்கே கோயில் பக்கம் யார் இருந்தாலும் அவங்களுக்கு வீட்டில் மென்டல் பேஷண்ட் இருப்பாங்க. ஏன்னா அந்த கரண்ட்டு அதிகமாக லோட் ஆகிறதுனால மூளை செல்கள் பாதிக்கப்பட்டுரும். ரிசீவிங் பிரெயின் செல்ஸ் தான்.
அதிகமான நேரத்தில் கோயிலில் இருக்கக்கூடாது, அளவாக இருந்துட்டு வெளியே வந்துடணும், கோயில் பக்கத்தில் குடியிருக்கக்கூடாது. இதுதான் ரீசன். இந்த கலசங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல். நீங்கள் இந்த காஸ்மிக் எனர்ஜி வேணும்னா கோயிலுக்கு தான் போய் ஆகணும் இல்லையா? வெளியே கிடைக்காதுல்ல. கோயில், மசூதி, சர்ச்சு, இங்கே 3 அங்கே தான் நடக்குது. லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இன்னைக்கு ரொம்ப பிரச்சனைகள் இருக்கிறீங்க. சாப்பாடுக்கு வந்து வரவங்களுக்கு ஆக்கி கொட்டுறாங்க. இன்னைக்கு யார் பண்ணுவா? ஒரு ஆள் ஒரு நேரத்துக்கு விருந்தோம்பல் எங்கேயாச்சும் கிடைக்குமா? கிடைக்காது. அவ்வளோ ப்ராப்ளம்ஸ். அதனால உங்களுக்கு வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த அந்த ஒரு டைமிங்கில் மட்டும் இருக்கக்கூடிய சக்தி பத்தாது. நீங்கள் டெய்லி கோயிலுக்கு போகணும், அது நடக்காது. நான் கொடுக்க சின்ன பிரமிடு டிரான்ஸ்ஃபார்மர் கரண்ட் மாதிரி மைன்யூட்டாக அவங்களுக்கு என்ன தேவையோ நேரடியாக அந்த பிரமிடு எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து இறங்கிடும். லேட்டஸ்ட் டெக்னாலஜி. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அந்த காஸ்மிக் பவரை கொண்டு வர்றது தான் அந்த பிரமிடு நான் தரது. அது ரொம்ப பவர் பண்ணி வச்சுருக்கேன் நிறைய மெத்தடில். அந்த பிரமிடு கையில் வச்சுருக்கும் போது அந்த பிளானட்ஸினுடைய பாசிட்டிவ் எனர்ஜியை வாங்கி உள்ளுக்குள்ள உடம்புல விடும். அதே சைமல்டேனியஸாக காஸ்மிக் எனர்ஜியும் உறிஞ்சி உங்கள் கை வழியாக உள்ளுக்குள்ளே எல்லா பவர்ஸ் மனுஷனுக்கு உள்ளுக்குள்ளே போகிறது இந்த நெகக்கண் வழியாக தான் போகும். அதனால தான் கோயிலுக்கு போய் சாமியை இப்படி கும்பிட்றோம். ஏன்னா இந்த பவர்ஸ் உள்ளுக்குள்ளே இறங்குறதுக்கு இப்படி கும்பிட்றதில்ல. ஒரு மெத்தட் வச்சுருக்கீங்கல்ல, என்ன காரணம்? நீங்கள் அனுப்பும்போது உள்ளங்கையிலேருந்து அனுப்ப முடியும், ரிசீவ் பண்ணுறதை வாங்கிக்க முடியும். அதனால தான் பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, நாம் வாங்குகிறோம். சாமி எல்லாத்துக்கும் கை இப்படி வச்சுருக்கு. இதெல்லாம் அந்த காலத்தில் ஃபண்டமெண்டல் எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க ரகசியமாக. இந்த மெத்தடில் ரிசீவ் பண்ணி கொடுத்துரும். காஸ்மிக் எனர்ஜியும் சேர்ந்து இந்த மெடிடேஷனில் ரிசீவ் பண்ணி கொடுத்துரும். ஃபுல் பவராக நீங்கள் ஒரே வாரத்தில் சார்ஜ் ஆகிறீங்க. எல்லா பிரச்சனைகளையும் வெளியே வரீங்க. ஒன்ஸ் ஃபார் ஆல், கடைசி வரைக்கும் பர்மனண்ட்டாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாங்கன்னா 100% உங்களுக்கு எல்லா வகையிலும் வந்தாச்சு. இதில் என்ன பாக்கி இருக்குது? வேற என்ன பிரச்சனைக்காக என்ன எங்கிட்ட இருந்து வேணும் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு ஸ்பெஷலாக இதெல்லாம் இல்லாமல் வேற ஒரு பிரச்சனைக்கு வேற எப்படி வேணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். உடல் ரீதியாக, மன ரீதியாக, தொழில் ரீதியாக எல்லாமே வந்தாச்சு. கணவன் மனைவி அப்படிங்கிறது வந்து ஒரு நார்த்து போல் ஒரு சவுத்து போல் மேக்னெட் மாதிரி. சரிங்களா? மனைவி நார்த்து போல் இருந்தால் கணவன் சவுத்து போல், மனைவி சவுத்து போல் இருந்தால் கணவன் நார்த்து போல். நார்த் போல் சவுத் போல் மேக்னெட் ஒட்டிக்கும், பிரிக்க முடியாது. அந்த நார்த்து போல் சவுத்து போல் அப்படிங்கிற ஒரு மேக்னெட்டுக்கு இடையில வந்து ஒரு விசை வேலை செய்யல. பெரிய மேக்னெட் இருக்கு, ஒரு 2 கிலோ மேக்னெட்டு கிட்ட கொண்டு வரீங்க. உங்களால் அதை ஒட்டிக்காம இழுத்து பிடிக்க முடியுமா? இல்லை நார்த்து போல் திருப்பிடுங்க, உங்களால் அதை சேர்த்த முடியுமா? இடையில கை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு விசை வேலை செய்தே இல்லையா? ஒன்றுமே இல்லை. பட் ஆனால் அங்கே ஃபோர்ஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன், அங்கே ஃபோர்ஸ் வேலை செய்தல. அந்த ஃபோர்ஸ் மாதிரி ஒவ்வொரு கணவன் மனைவிக்கு இடையில ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லா பொருத்தங்களும் பார்க்குறாங்க. அதுக்கு தான் 12 ராசி, நட்சத்திரம், தோஷம் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. எங்காவது நார்த்து போல மாட்டிடுச்சுன்னா சேர்த்தவே முடியாது, பிச்சுக்கும். இந்த டெக்னாலஜிக்காக தான் அந்த காலத்தில் அவ்வளோ பொருத்தங்களை பார்த்தாங்க. ஒவ்வொரு பாடி என்னென்னச்சு, அது நார்த் போல சவுத் போல, அவ்வளோதான். இதில் தோஷம் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணத்து வரைக்கும் நார்த்து போல் சவுத்து போல இருக்கிறது, கல்யாணம் முடிஞ்ச உடனே கொஞ்ச நாளில் டக்குன்னு நார்த்து போல மாறிக்கும். ஆப்போசிட் போல்ஸாக இருக்கிறது லைக் போல்ஸாக மாறிக்கும். அப்படி மாறிச்சுன்னா 100% டைவர்ஸ், இல்லை ஒன்றில் ஏதோ ஒன்று இருக்காது. இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு உள்ளுக்குள்ளே ஏன் நார்த்து போலாக மாறுது? ஏதாவது பிளானட் நெகட்டிவாக இருக்கும், இந்த போல் மாற்றி விட்டுரும். அதுக்கு கேம், அதோடைய விளையாட்டு. இதை தெரியாத நம்மளால மாற்றிக்க முடியல, எனக்கு ஒத்து வராது இல்லைங்களா? நாம் என்ன பண்ணணும்? அறிவாளியாக இருந்தால் அந்த நார்த்து போலாக மாற்றி வர பிளானட்டை நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கணும். அங்கே பிளானட்டை மாற்றினீங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போல்ஸ் மாறிடுவீங்கள. இதுதான் மாற்றுதுன்னு தெரிஞ்சால் நாம் மாற்றிக்கலாம். இது சின்ன விஷயம், அற்ப விஷயம். பயங்கர டீப் லவ் பண்ணியிருப்பாங்க, கல்யாணம் பண்ணோன்னா அப்படியே டக்குன்னு நேர் ஆப்போசிட்டாக மாறிடும். எல்லாமே பூர்வ ஜென்ம கர்மனால வருது. இருந்தாலும் கடவுள் நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காருல்ல. மனுஷன் புத்தி உள்ள இருந்தால் பொழைச்சிக்க, உனக்கு அறிவாற்றல் தரேன், 1,00,000 வழிகள் உங்கள்கிட்ட இருக்குது,
விதிப்படி விதியை வெல்லும் சக்தி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காருல்ல. விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காரு. அதை ஒன்று நம்ம வந்து ஆழமாக எடுத்து பார்த்துட்டோம்னா நம்மகிட்ட எல்லாமே இருக்கு. இந்த மக்கள்லாம் கஷ்டமே பட்டு அவங்க பிறவிகளே எடுத்து சிக்கி சீக்கி அடித்து நொடிஞ்சு போயிடணும் அப்படின்னு கடவுள் நினைக்கல. இங்கே பிறந்திருக்கக்கூடிய 700 கோடி மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து நல்ல வினைகளை தேடி தன்னிடத்தில் வந்து அடையணும் அப்படின்னு தான், தன்னிடத்தில் வந்து சேரணும், பரமாத்மாவாகக்கூடிய எங்கிட்ட ஜீவாத்மாக்கள் வந்து சேரணும் அப்படின்னு தான் கடவுள் நினச்சி எல்லா வழிகளையும் கொடுத்துருக்காரு. தவிர யாரையும் நீங்கள் கடைசி வரைக்கும் எங்கிட்ட வர முடியாதுன்னு கடவுள் சொல்லலை. அது உண்மைதானே? அப்போ நீங்கள் வெற்றி பெறுவது உண்மையா இல்லையா? கடவுள் உங்களுக்கு ஒன்றும் துரோகம் பண்ணி இல்லை, உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா. நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு மெதுவாக வர்றீங்க, நீங்கள் வந்து நீங்கள் ஸ்லோ பிக்கப்பு மெதுவாக வர்றீங்க அப்படின்னு மட்டும்தான் அர்த்தம். புரிஞ்சவன் சீக்கிரம் போயிடுவான், புரியாதவன் ஸ்லோவாக போவான், பின்னாடி போவான், அவ்வளோதான் வித்தியாசம். 100% நீங்கள் எந்த வகையிலையும் சளைத்தவர்கள் அல்ல. கடவுள் உங்களுக்கு மட்டும் துரோகத்தை பண்ணலை. உங்கள் பிரெயினில் எல்லா சக்தி இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுதான் முக்கியமான விஷயம். தெரிஞ்சாச்சு. இதுக்கு மேலே உங்களுடைய பிரெயினை வந்து வாட்ச் பண்ணுங்க. எப்படி வாட்ச் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நடக்கக்கூடிய உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாமே எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கடன் பிரச்சனையாகட்டும் என்ன பிரச்சனையாகட்டும் நீங்கள் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஆழமாக அதிகமாக நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அது எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸாக ஃப்ரீக்குவன்சி வேவ்ஸாக மாறி ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் எதை நினச்சாலும், இப்போ உதாரணத்துக்கு அப்படியே ஒரு யானையை பற்றி பெரியமாக இருந்துச்சு, யானையை பற்றி நினைக்கிறீங்கன்னா அதிகமாக நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அந்த எண்ணங்கள் ஃப்ரீக்குவன்சி வேவ்ஸாக மாறி ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். பிரபஞ்ச சக்திக்கு மேலே போயிட்டு திருப்பி கொஞ்ச நாளில் ரிவர்ஸில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, ஓ இவன் இது நினச்சிட்டு இருக்கான், அவன் வேணும் போல் இருக்கு அப்படின்னு இந்த பிரபஞ்ச சக்தி நீங்கள் நினைக்கிறத உங்கள் முன்னாடி உண்மையாக கொண்டு வந்து நிப்பாட்டும். கொஞ்ச நாளில், ஒரு வாரத்துலேயே 10 நாள்லேயே உங்கள் வீட்டு முன்னாடி ஒரு யானை போகும், நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மாதிரி தான் உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் நடந்துட்டு இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? நம்ம வீட்டுக்காரர் எங்கேயோ டவுட்டாக இருக்கு, நம்ம வீட்டுக்காரர் எங்கேயோ மாட்டிடுவார்ட்டுருக்கு, ட்ரிங்க்ஸில் ஹேபிட்டில் மாட்டிடுவார்ட்டுருக்கு அப்படின்னு சந்தேகத்திலேயே திங்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா 100% அந்த வேவ்ஸ் ட்ராவல் பண்ணி ஆரம்பிச்சு போய் அவரை ஒரு ட்ரிங்க் அடிக்டாக கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நிற்பாட்டும். ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் நிர்ணயிச்ச விஷயம்தான். ஆழமாக நீங்கள் மனசில் என்னைக்கோ திங்க் பண்ண விஷயம்தான் உங்கள் முன்னாடி உருவமாக வந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே நீங்கள் உருவாக்கி அனுப்பின வேவ்ஸ் தான் உங்கள் முன்னாடி வந்திருக்கு. அப்போ இதுக்கு மேலே உங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும்னு இப்போ நீங்கள் டிசைட் பண்ணுங்க. பாசிட்டிவாக இருக்கணுமா? கடன் பிரச்சனை, அதுக்கு பணம் வேணும், எப்படியா இந்த கடன்லேருந்து வெளியே வரணும், அப்படின்னு ஒரு நாளைக்கு 1,00,000 முறை சொல்லிடுறீங்கள. இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறது நல்லது தான். பட் ஆனால் இந்த வேவ்ஸ், கடன் பிரச்சனை, வெளியே வரணும், இந்த 3மே வந்து மேலே போகும் வேவ்ஸா. 3மே திரும்பி பெருசாக உங்களுக்கு வரும். நீங்கள் வெளியே வர முடியுமா? எனக்கு பணம் வேணும், இத்தனை ரூபாய் வேணும் அப்படின்னு மட்டும் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அது மட்டும் தனியாக போயிட்டு பணம் மட்டும் வந்து நிற்கும். கடன் பிரச்சனை அவுட்டு. நீங்கள் சிந்திக்கிற சிந்தனையில் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறீங்கள, அந்த சென்டென்ஸில் எந்த ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸும் இருக்கக்கூடாது. எனக்கு பணம் வேணும்னு மட்டும் நினைக்கணும், கடன் பிரச்சனைக்கு பணம் வேணும்னு நினைக்கக்கூடாது. ரெண்டுமே வந்துடும். அப்போ அனுப்புகிற வேவ்ஸ், நீங்கள் அனுப்புறது தான் வர்றது. பிரபஞ்ச சக்தி என்ன வேணா நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். எதை கேட்டாலும் கொடுப்பேன்னு சொல்லிகிட்டே இருக்கும். அதுக்கு தெரியாது நல்லது கெட்டதுன்னு, இதைத்தான் கொடுக்கணும்னு. நீங்கள் நினைக்கிறத கொடுக்கும். அப்போ நீங்கள் எதை கேட்கணுமோ கேட்கறத கரெக்டாக கொடுக்கணும். கேட்கறத கரெக்டாக அனுப்பணும் வேர்ட்ஸில்.
அனுப்புனீங்கன்னா கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் சிந்திக்கிற சிந்தனையில் ஏற்படக்கூடிய சென்டென்ஸ்